4 நாட்கள் அரசுமுறை பயணமாக உதகை வந்தடைந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ராணுவ கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளை பங்கேற்பு. வயநாடு தேர்தல் வெற்றி சான்றிதழை பெற்றார் பிரியங்கா காந்தி. டெல்லியில் கேரள காங்கிரஸ் தலைவர்கள் வழங்கினர். மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேர்வு குறித்து பிரதமர் மோடி முடிவே இறுதியானது. முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பேட்டி. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கைவினைஞர்களுக்கு புதிய திட்டத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசு முடிவு. டிசம்பர் 15 கூடுகிறது அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம். உட்கட்சி மற்றும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பருவமழையால் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம். அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா உறுதி. எந்த சூழல் வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தகவல். தமிழகத்தில் குற்றங்கள் நிகழாமல் இருப்பதே இலக்கு. சென்னையில் காவலர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழக அரசின் திறமையின்மையால் சென்னையின் பல இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அதிமுகவில் கள ஆய்வு நடக்கவில்லை, கலவர ஆய்வு நடத்துகிறார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். யார் வந்தாலும் அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரும் என உறுதி. நாம தான் முதல்ல வருவோம் அப்படிங்கிறது கூறிக்கொண்டு யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய கூட்டணி உங்களுக்கு எதிரணியில் இருக்க கூட்டணி பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்கு. அவங்க கள ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதானியுடன் சந்திப்பு குறித்து தெளிவுபடுத்த வேண்டியது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கடமை. அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேட்டி. பால் உற்பத்தியில் 10 மில்லியன் டன் உற்பத்தி செய்து தமிழ்நாடு புதிய சாதனை. திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் தான் இந்த வளர்ச்சி என பால்வளத்துறை அமைச்சர் பெருமிதம். சமூக நீதிக்கான முன்னாள் பிரதமர் வி.பி. சிங்கின் பயணமும் முன்னெடுப்புகளும் என்றென்றும் போற்றப்படும். நினைவு நாளில் கனிமொழி எம்பி ட்வீட். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேச தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுகிறது. திருச்சி சிவா எம்பி குற்றச்சாட்டு. லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் இருந்து அமெரிக்க நீதிமன்றத்தால் அதானி விடுவிப்பு. அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் விளக்கம். பெண்களுக்கான பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டில் 42% பெண்கள் பணிபுரிவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் பேட்டி. நெல்லை, சென்னை இடையே வந்தே பாரத் ரயிலில் கூடுதலாக 8 பெட்டிகள் இணைப்பு. மதுரை ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவிப்பு. மழையின் காரணமாக சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை. வனத்துறை மற்றும் காவல்துறை அறிவிப்பு. கொடைக்கானலில் தொடர் மழை மற்றும் கடும் குளிரால் படகு சவாரி நிறுத்தம். சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடிய சுற்றுலா தலங்கள். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் பகுதியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரி மனு. நகராட்சி ஆணையர் நேரில் ஆஜராகி பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மதுரை மாவட்டத்தில் பருவமழையால் மல்லிகை பூ விளைச்சல் பாதிப்பு. நஷ்ட ஈடு வழங்க பூ விவசாயிகள் கோரிக்கை.
10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்த நடிகர் தனுஷ். நயன்தாரா, விக்னேஷ் சிவன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுக்க புதிய சட்டத்தை கொண்டு வந்த ஆஸ்திரேலிய அரசு. ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேறியது. உலகின் வயதான மனிதரான பிரிட்டன் முதியவர் ஜான் டென்னிஸ் வுட் தனது 112வது வயதில் காலமானார். 2 உலகப் போர்கள் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை நேரில் கண்டவர் ஜான் டென்னிஸ் வுட்.